Good morning students. Welcome to your social class. ஸோ இன்றைக்கி ஜியாகிரஃபியில் 4th யூனிட் பார்க்க போகிறோம். ஹைட்ரோஸ்பியர். ஸோ ஹைட்ரோஸ்பியர் நம்ம ஒவ்வொரு ஸ்பியர்ஸ் பற்றியுமே பார்த்துட்ருக்கோம். லித்தோஸ்பியர் பார்த்துருக்கோம், அதே மாதிரி அட்மாஸ்பியர் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ஹைட்ரோஸ்பியர். ஸோ ஹைட்ரோஸ்பியர் which means about the water. ஓகேயா? ஸோ இந்த ஹைட்ரோஸ்பியருக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர், அதே மாதிரி த நேச்சர், யூசஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ரெஷ் அண்ட் சால்ட் வாட்டர், தென் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஓஷன் ஃப்ளோர், தென் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஓஷன் வாட்டர், தென் மெரைன் ரிசோர்ஸஸ் அண்ட் த நீட் ஃபார் கன்சர்வேஷன். ஆக்சுவலி உங்களுக்கு ரெடியூஸ்டு போர்ஷனில் இந்த லாஸ்ட் டாபிக் மட்டும் இந்த மரைன் ரிசோர்ஸஸ்ஸு, அதே மாதிரி நீட் ஃபார் கன்சர்வேஷன், ஸோ இந்த டாபிக் மட்டும் நெக்லெக்ட் ஆகிருக்கு. சரியா? ஓகே. இப்போது ஹைட்ரோஸ்பியர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ we know that about plant earth consists of 4 spheres. So they are lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. So in the earlier chapters we have studied about the lithosphere and atmosphere. So we shall now learn about other 2 spheres, namely hydrosphere and biosphere. ஸோ காமனாக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் எல்லாமே பார்த்துருக்கோம். தென் பயோஸ்பியர் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பயோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்பியர் இல்லாமல் பயோஸ்பியரே கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த இந்த ஸ்பியரில் இந்த ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும், அதாவது விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், செடி கொடி, இல்லை ஊர்வன பரப்பன, இந்த மாதிரி நம்ம எதை எடுத்துக்கிட்டோனாலும் ஹியூமன் வரைக்குமே நம்மளுக்கு வாட்டர் இல்லாமல் சர்வை பண்ணவே முடியாது. ஸோ ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவுமே எஸ்பெஷலி எர்த்துக்கு எர்த்து பிளானட் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் வாட்டர் பிளானட் அப்படின்ற ஒரு நேமே அதுக்கு இருக்குது. ஓகேயா? ஸோ ஹைட்ரோஸ்பியர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் indispensable natural resources on the earth is water. So earth is also called as the blue planet because of அந்த என்ன சொல்கிறது, நம்பர் ஆஃப் ஓஷன்ஸ் இருக்கிறனால, அந்த ப்ளூயிஸ் கலரில் இருக்கிறனால அதுக்கு பேர் ப்ளூ பிளானட். as its hold water and abundance and thus stand unique among all the planets. So hydrosphere consists of water in various forms found on the earth. So hydrosphere water அப்படின்றது நம்மளுக்கு லிக்விட் கண்டென்ட்டில் மட்டும் கிடையாமல் நம்மளுக்கு 3 ஸ்டேஜில் அது ஃபார்ம் ஆகிருக்கு. ஈவன் அது ஒரு சாலிடாக ஃபார்ம் ஆகிருக்கலாம், இல்லை தின்னாக கூட நம்மளுக்கு அது கேஸியஸாக கூட அது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ ஓவர் 97% ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கன்ஃபைன்டு டு ஓஷன்ஸ். ஸோ 97% பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அது ஓஷோனிக் வாட்டராக தான் இருக்குது. லெஸ் தென் 3% ஆஃப் வாட்டர் இஸ் ஹெல்ட் ஆன் லேண்ட். ஸோ லேண்டில் மற்றபடி இருக்கக்கூடிய இது எல்லாமே இப்போ ஒரு பனிப்பாறைகளால், இல்லை அப்படின்னா கேஸஸ் கண்டென்ட்டில் க்ளவுட்ஸாக கூட ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டில் இருக்கக்கூடியது ஒன்லி 3% தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 97 ஓஷன் வாட்டர் தான். ஸோ எப்படிலாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா கிளாசியர்ஸ், ஐஸ் கேப்ஸ், கிரவுண்ட் வாட்டர், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ஆல்சோ அஸ் த வாட்டர் வேப்பர் இன் ஏர். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3% ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றதுக்கான பேசிக் திங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் இந்த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். ஸோ இது ஒரு ரொட்டீன் சைக்கிள் ப்ராசஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் பற்றி ஒரு செப்பரேட் லெசன் நம்ம ஆல்ரெடி 8th படிச்சிருப்போம். ஸோ எர்த் வாட்டர் இஸ் நாட் ஸ்டாட்டிக். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இன் மோஷன். ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்மனெண்ட்டாக அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி இருக்குன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொருக்கு கன்வெர்ட் ஆகும், தென் அதுலேருந்து இன்னொரு ப்ராசஸ் கன்வெர்ட் ஆகும், தென் அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் அண்ட் அகெயின் அது ஒரு சைக்கிள் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டீன் ப்ராசஸில் இருக்கும். ஸோ திஸ் கண்டினியூஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஆன் above and below the earth surface is called the hydrological cycle. ஸோ இதில் 3 மேஜர் ப்ராசஸ் நம்ம சொல்லக்கூடிய ஹைட்ரோலாஜிக்கல் ப்ராசஸ் 3 மேஜர் மெத்தடில் நடக்குது. ஸோ த 3 மேஜர் ப்ராசஸஸ் இன்வால்வ் இன் த வாட்டர் சைக்கிள் ஆர் என்னென்ன அப்படின்னா எவாப்ரேஷன், அதாவது லேண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் கேஸஸாக ஃபார்ம் ஆகி என்னாகுன்னா எவாப்ரேட் ஆகுது, கேஸாக ஃபார்ம் ஆகுது. கண்டென்சேஷன்,
ஸோ போகக்கூடிய அந்த கேஸஸ் வந்து க்ளவுட்ஸாக கண்டென்சேஷன் ஃபார்மெட்டில் இருக்கிறது. அண்ட் ப்ரிசிபிடேஷன். ஸோ ப்ரிசிபிடேஷன் அந்த க்ளவுட் வந்து அகெயின் ரெயின் வாட்டராக திரும்ப லேண்டை நோக்கி வரக்கூடியது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டீனில் நடக்குது. ஸோ வாட்டர் சேஞ்சஸ் இட்ஸ் ஃப்ரம் கான்ஸ்டன்ட்லி that is ice, water and water vapor. So this process happens in the blink of an eye or even over million of years. So water resources of the earth can be broadly divided into fresh water and salt water. இதை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு அந்த 3 ப்ராசஸ் நான் சொன்ன அந்த 3 ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அல்லது வாட்டர் சைக்கிள்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் தென் ப்ரிசிபிடேஷன். ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் லெசனாகவே பார்த்துருப்பீங்க நீங்கள் 8th. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் என்னென்ன மெத்தடுக்குள்ளே சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு இடங்களில் வந்து அது வந்து மாறுபடும் அப்படின்றது நீங்கள் இதுக்குள்ளே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ரெயின் வாட்டர் இஸ் கன்சிடர்ட் டு பி த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் as it contains very less proportion of salt when compared to the oceans and seas. Hence it is called as fresh water. ஸோ ஓஷன் வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் சால்ட்டி இல்லையா. ஆனால் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது நம்ம வந்து நம்மளோட தேவைகளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் தான் வந்து fresh water. A major part of fresh water is found on the frozen state in the form of ice caps and glaciers. So around 1% of it's found in the liquid state as rivers. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்ட் வந்து ஐஸ் க்யூப்ஸாகவும் இதாகவும் தான் வந்து உறைஞ்சி போயிருக்கே தவிர நம்மளுக்கு லிக்யூட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரீம்ஸு, லேக்ஸு, பாண்ட்ஸு இந்த மாதிரி இடங்களில் தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் வாட்டர் மே ஆல்சோ பெனிட்ரேட் த்ரூ porous rocks and gets collected beneath the earth surface. This is called ground water. ஸோ அதை தாண்டி ரிவரை தாண்டி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரோட யூசேஜ் நம்ம பார்த்துக்கிறோம். மற்றபடி நம்ம வந்து ஓஷனிக் வாட்டரை வந்து நம்ம எந்த ஒரு பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கிற முடியாது. அதில் வந்து நம்ம வந்து சால்ட் மட்டும்தான் பிரித்து எடுத்துக்கிறோமே தவிர அது போக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மரைன் ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர அந்த வாட்டரோட யூசேஜஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஸோ த ஓஷன்ஸ். ஸோ த continents and oceans are however not evenly distributed in the northern and the southern hemispheres. The northern hemisphere holds 61% of land whereas the southern hemisphere hold 81% of water. ஸோ நம்மளோட எர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம வேர்ல்டு மேப்பில் இல்லை அப்படின்னா குளோபல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது மேக்ஸிமம் பார்ட் வந்து ஓஷனாக இருந்தாலும் நம்ம வந்து எர்த்தை வந்து 2 ஈக்குவேட்டர் லெவலில் அந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பிரிக்கும் போது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மேக்ஸிமம் இந்த லேண்ட் பார்ட்டாகவும் சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து மேக்ஸிமம் வந்து வாட்டர் கண்டென்ட்டாகவும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. நார்த்தர்ன் சைடு வந்து லேண்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா 61, சதர்ன் பார்ட்டில் வந்து 81% வந்து வாட்டருமா இருக்குது. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பேட்டர்ன் ஆஃப் த லேண்ட் அண்ட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் கால்டு த லேண்ட் ஹெமிஸ்பியர் அண்ட் த சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் கால்டு அஸ் த வாட்டர் ஹெமிஸ்பியர். ஸோ அதோட அவைலபிலிட்டியை பொறுத்து இதுக்கு வந்து இன்னொரு நேமையும் கொடுக்குறாங்க. நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து லேண்ட் ஹெமிஸ்பியர்னும் சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து வாட்டர் ஹெமிஸ்பியர்னும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பிக்சராக இருக்குது. ஸோ மேலே இந்த லேண்ட் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்கிறதுல ஏஷியா காண்டினென்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா, அதே மாதிரி யூரோப்பு. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் காண்டினென்ட் அப்படின்றது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஜாஸ்தியாகவே இருக்குது. Ocean and seas are considered as resource bowl of the earth because of the immense availability of food, minerals, etc. So present distribution of the world's oceans and major seas are illustrated in the map. நம்ம மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்பர் ஆஃப் சீஸு, அதே மாதிரி ஓஷன்ஸோட டைப்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம மேப்பில் பார்த்து வச்சுருப்போம். இது வந்து ஓஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், பவுல் ஆஃப் த, அதாவது ரிசோர்ஸ் பவுல் ஆஃப் த எர்த்தாமா. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. சரியா, அது வந்து ஒரு கடல் அளவு பெருசுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து சும்மா கிடையாது. அது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராடான விஷயம். ஏன் அப்படின்னா எர்த்தில் வந்து 71% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஷன் தான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 29 தான் லேண்ட். இந்த லேண்ட் பார்ட்டே அவ்வளோ ஜாஸ்தி இருக்கும் போது அந்த 71% இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு தான். சரியா.
ஸோ இந்த ஓஷோனிக் வாட்டருக்குள்ளே வந்து அது இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸை வந்து உனக்கு செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். ஸோ ரிலீஃப் ஆஃப் த ஓஷன் ஃப்ளோ. ஸோ ரிலீஃப் அப்படின்றது அதனுடைய அமைப்பு, சரியா, அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ த ஓஷன் பேசின்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை த ஃபாலோயிங் மேஜர் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த நம்ம வந்து காமனாக ஓஷன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அந்த ஓஷனை வந்து உள்ளே வந்து லேயர் பை லேயராக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேமை வந்து சொல்கிறாங்க. அதோட ஜாகிரபிக்கல் நேமை வந்து இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காண்டினென்டல் ஷெல்ஃபு, தென் காண்டினென்டல் ஸ்லோப், தென் காண்டினென்டல் ரைஸ், தென் டீப் சி பிளைன் ஆர் அபிசல் பிளைன். ரெண்டுக்குமே எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம். தென் ஓசோனிக் டீப் அண்ட் ஓசோனிக் ரிட்ஜ். ஓகேயா. ஸோ இது வந்து ஓஷனோட அந்த என்ன சொல்கிறது ஜாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காண்டினென்டல் ஷெல்ஃபு. ஸோ காண்டினென்டல் ஷெல்ஃபு அப்படின்றது என்ன? A shallow and gently sloping platform extending out from the adjoining continental landmass into the sea called continental shelf. ஸோ காண்டினென்டல் ஷெல்ஃப்னு எந்த இடத்த சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது வந்து ஒரு மேஜர் பார்ட், அதாவது காண்டினென்டல் லைன், அதாவது நம்மளோட பார்ட் இருக்குல்ல, அதாவது ஓசோன் கலக்கக்கூடிய இடத்துக்கும் நம்ம காண்டினென்டல் ஏரியா, அது வந்து ஓசோனிக் ஏரியா. ஸோ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அந்த லேயருக்கு பேர் தான் காண்டினென்டல் ஷெல்ஃப். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் ஜோன் ஆஃப் சீ பெட் வித் த ஜென்டில் கிரேடியன்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டினென்ட்டு ஷெல்ஃபாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து காண்டினென்டல் ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் நம்ம சொன்ன மாதிரி காண்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காண்டினென்டல் ஷெல்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் a great significance for the following reasons. So they are shallower, thus enables sunlight to penetrate through water. So this encourages abundant growth of grass, seaweeds and plankton. Then hence these zones become the richest fishing grounds in the world. For example, Grand Banks of Newfoundland. ஸோ இது வந்து ஒரு லேயராக இருக்குது இல்லையா. ஸோ இந்த லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதாவது சன்லைட்டோட எஃபெக்ட் வந்து, அதாவது இப்போ வந்து ஒரு வேவ்ஸ் வந்து போகும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சன்லைட்டோட டேரக்ட்டு, தென் லேண்டோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து கலந்துருக்கனால அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஓஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிராஸஸ் இது எல்லாமே வந்து க்ரோத் ஆகுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் கிரவுண்டாக வந்து இந்த இடம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. தென் த காண்டினென்டல் ஷெல்ஸ் ஹாவ் எக்ஸ்டென்சிவ் டெபாசிட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் mineral fuels. Hence this zone becomes accessible for oil drilling and mining activities. For example, Mumbai High in Arabian Sea. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் தென் மினரல் ஃபியூல்ஸ் வந்து அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சரியா. ஸோ அதனால் இந்த காண்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியா வந்து ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டடான ஏரியாவாக நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காண்டினென்டல் ஸ்லோப்பு. ஸோ இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டினென்டல் ஸ்லோப். ஸோ காண்டினென்டல் ஷெல்ஃபுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய லேயர் இந்த காண்டினென்டல் ஸ்லோப்பு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ a steep slope which descends from the edge of the continental shelf to the deep ocean bed is called continental slope. So it forms a boundary between the continental crust and the oceanic crust. So this zone is free from deposit as they are steep. ஸோ இது வந்து ஒரு டெபாசிட்லேருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு இடமா சொல்கிறாங்க. அதே மாதிரி காண்டினென்டல் ஏரியாவையும் இதையும் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய அட்ஜாயினிங் பிளேஸாகவும் இது இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ காண்டினென்டல் ஷெல்ஃப் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டீப் கேன்யான்ஸ் அண்ட் ட்ரென்ச்சஸ். ஸோ கேன்யான்ஸ் அண்ட் ட்ரென்ச்சஸ் வந்து அவைலபிலிட்டி இதில் தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் டியூ டு த லோ பெனட்ரேஷன் ஆஃப் sunlight, the slope has nearly freezing temperature. Hence aquatic life has very slow rate of metabolism. ஸோ இது வந்து அதோட அதாவது சன்லைட்டோட கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிற ஒரு காரணத்தினால இது வந்துட்டு இங்கே வந்து அவைலபிலிட்டி ஆஃப் அக்வாட்டிக் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னா அது வந்து ஃப்ரீசிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டராகவும் அது வந்து இருக்குது.
நெக்ஸ்ட் வந்துட்டு காண்டினென்டல் ரைஸ். இதுதான் காண்டினென்டல் ரைஸ் ஏரியா. So the continental rise, at the base of the continental slope is a gently sloping layer of sediments which merge into the deep sea floor. So this underwater feature found between continental slope and abyssal plain is called the continental rise. So the consist of submarine fans which are similar to alluvial fans found on லேண்டு. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த 2 லேயருக்கும் அடியில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் இந்த காண்டினென்டல் ரைஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவியம் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். அலுவியம் ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா அந்த ரிவர் பேசின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ரிவர் பேசினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அலுவியம் செடிமெண்ட்டை தான் அது கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த இது எல்லாமே இங்கே தான் போய் அது செட்டில் ஆகுதும். சரியா. நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த அபிசேல் பிளைன். So deep sea plain or abyssal plains. So the deep sea plains or abyssal plains are underwater plains found on the deep ocean floor. So these plains extend from continental rise to the mid-oceanic ridge. So இதோட availability பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் தெரியும். So the gradient of the slope is very gentle and it appears as an uniform flat and a featureless plain. So these plains are usually covered by the thick layer of sediments composed of clay, silt and sand. So இதோட லேயர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Then brought by the rivers. So these are the often characterized by the features like abyssal hills, then seamount, gjords and coral atoll etc. ஸோ இதெல்லாமே அதில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயங்களாக இருக்குது. சின்ன சின்னதாவது ஒரு குட்டியாக அந்த கடலுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பாறைகளாக இருக்கட்டும், அந்த மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சாண்ட்னால தான் ஃபார்ம் ஆகுது. அது காண்டினென்ட் அதாவது டீப் சீ பிளைன்னாலே இல்லைனா அபிசல் பிளைன்னால தான் அது வந்து ஃபார்ம் ஆகுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஓசோனிக் ரிட்ஜு. ஸோ ஓசோனிக் டீப்ஸ் trenches are the deepest part of the ocean and occupy about 7% of the total relief on the ocean floor. So the ocean temperature in the trench is the slightly cooler than the freezing temperature. ஸோ இந்த ஓசோனிக் டீப்ஸ் அதாவது கடலோட ஆழம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது கூலிங் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் வந்து இதாக வந்தது இருக்கும். ஸோ as they are sediment free, so most trenches are V-shaped with the steep sides and epicenter of the great earthquake or ஆல் ஃபவுண்ட் இன் த ட்ரென்ச்சஸ். இந்த லேயரில் தான் அந்த கடலுக்கு ஏற்படக்கூடிய எர்த்குவாக்ஸ் எல்லாமே அந்த எர்த்குவாக் ஃபார்ம் ஆகக்கூடிய லேயர்ஸ் அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஓசோனிக் ரிட்ஜு. ஸோ ஓசோனிக் ரிட்ஜ் இஸ் கண்டினியூஸ் சப்மரைன் மவுண்டெயின் செயின். ஸோ தே ஆர் மேட் ஆஃப் யங் basaltic rock formed when two tectonic plates moves apart. The mid-ocean ridge is probably the most extensive single feature of the Earth topography. So the two of the most well-known mid-ocean ridges are the Mid-Atlantic Ridge and the East Pacific Ridge. So the Mid-Atlantic Ridge is the largest unbroken oceanic ridge. So இதுதான் அந்த ஓசோனிக் ரிட்ஜு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ஃபீச்சர் இருக்கக்கூடிய எர்த்தில் இருக்கக்கூடிய டோப்போகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் இது வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ஃபீச்சராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஓஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. ஸோ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓஷன் வாட்டரோட மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மூமெண்ட்ஸோட பார்ட்டு உங்களுக்கு 4.2 இருக்கும். 4.4.2. ஸோ அந்த ஃபீச்சரில் வரும். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தென் அதே மாதிரி இதில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு டொயினோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டொயினோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம ஈவினிங் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.